அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என்னுடைய அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். இந்த நாளிலே நான் தொடர்ந்து சில விஷயங்களை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீட்டிலிருந்து நமக்காக அவர் பரிந்து பேசுகின்றவராய் காணப்படுகின்றார். எபேசியரிலே பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்ப்போம் என்றால் யாத்ரா 32ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குகின்றது. மக்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக கற்பனைகளை தேவன் கொடுக்கிறார். மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று 10 கட்டளை பிரமாணத்தை அங்கே எழுதி தன் சொந்த கைகளாலே எழுதி கற்பனைகளை மோசேயின் கையில் கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்கிறார். பக்தி விருத்தி என்றால் என்ன? பக்தியானது விருத்தி அடைய வேண்டும். பக்தி என்பது ஒரு குருட்டாட்டம் உள்ளது அல்ல, ஏதோ ஒரு மாயைக்குள்ளாக விழுந்து நாம் தவிக்கிறதை போல அல்ல. பக்தி என்பது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் வளர்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். தேவனுடைய அருமையான பரிசுத்தவான்களே, இந்த நாளிலே நாம் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜனங்கள் தேவனை சரியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்பனைகளை எழுதி தருகிறார். அங்கே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் ஏறத்தாழ 400 ஆண்டு காலத்துக்கு மேலாக 4 தலைமுறையாக அவர்கள் என்ன செய்கிறார்? எகிப்திலே எந்த தெய்வ வழிபாடும் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக காணப்பட்டார்கள். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே அநேக விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நாம் நிறைய விவரங்களை விட்டுவிடுகிறோம். அவர் பக்தி விருத்தி அடைவதற்காக 5 வகையான ஊழியங்களை அங்கே வைத்திருக்கிறார் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் நடந்து வரும்பொழுது அவர்கள் வளர்ச்சியடைய வேண்டும், தேவனை தொழுகொள்ள வேண்டும், பக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவர்களுக்காக பிரமாணங்களை எழுதி கொடுக்கிறார். 10 கட்டளை பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். ஆனால் இங்கே நடந்தது என்ன? மோசே அங்கே 40 நாள் அங்கே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். விழுந்து அவர் அந்த நாட்கள் முடியும் போது தேவன் அங்கே பிரதிஷ்யமாக அவருக்கு காணப்படுகின்றார். ஆனால் மோசேயோடு தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது, என்னை கண்டவன் ஒருவனும் பிழைத்ததில்லை என்று சொல்கிறார். அவர் மரித்து போவான். ஆகினாலே மலையினுடைய பிளவிலே மோசேயை நிறுத்தி வைத்து அவர் கடந்து போகும்போது தன்னுடைய கையினாலே அவருடைய முகத்தை மூடுகின்றார், கடந்து செல்கின்றார். ஆலோசித்து பாருங்கள், தேவனை நேரடியாக காண முடியாத மோசேயினுடைய நிலைமை என்ன என்றால், அவர் கீழே வரும்பொழுது அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியவில்லை. ஆகையினாலே அது முக்காடிட்டு கொல்லப்பட்டிருந்தது. ஆகையினாலே தான் இன்றைக்கு அநேக நேரங்களிலே மனிதர்கள் என்ன செய்கிறார்? தங்கள் மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக விஷயங்களே நமக்கு பிரியமான போதகர்களை சேர்த்துக்கொள்கிறோம். பாடுவதற்கு ஒரு கூட்டம், ஆடுவதற்கு ஒரு கூட்டம், அற்புதங்களுக்கு ஒரு கூட்டம், இன்னும் அநேக விஷயங்களுக்காக ஒரு கூட்டம். இப்படி ஜனங்களை துண்டாடி ஜனங்களை ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இதைகளுக்கு காரணம் என்னவென்றால், மக்கள் இன்னும் கற்பனைகளை கைக்கொள்ள முடியவில்லை, பக்தி விருத்தி அடையவில்லை. நிறைய நேரங்களில் நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். தேவனை ஒருவரும் கண்டதில்லை. சாதாரணமாக மனிதர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? நான் நேரடியாக, அதாவது நம்ம இங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்புறத்தில் இருக்க ஊருக்கு விரைவு ட்ரெயினில் போகலாம். அதே போல் அது கூட ஒரு 10 ஸ்டேஷன் நின்று தான் அது போகும். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. இவங்க நேரடியாக பரலோகத்துக்கு போயிடுறாங்க, தேவனை போய் நேராக பார்த்துடுறாங்க. அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நான் மரித்த நிலைக்கு காணப்பட்டேன். ஜனவரி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து சுகமிடப்பட்டிருந்தேன். அது என்ன சுகம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையான ஒரு வியாதி என்னை தொற்றுக்கொண்டது. ஆனால் அது நிரந்தரமானது அல்ல, அது விட்டு போகக்கூடியது, என்னை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு வியாதி. ஏதோ ஒரு காரணத்தை தேவன் என் மேல் வைத்திருக்கிறார்.
ஆகினாலே என்னை அங்கேயே படுக்கையிலே வைத்திருந்தார். எனக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. என்னை யார் அழைத்து சென்றார்கள், எப்படி மருத்துவமனையில் சேர்த்தார்கள், என்ன நடந்தது, இவைகள் எல்லாமே ஒன்றுமே எனக்கு தெரியாது. 5ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதியே சுகவீனப்பட்டிருக்கிறேன். 2-3 முறை மருத்துவரை காணும்போது எனக்கு நினைவு இருக்கிறது. ஒரு ஆட்டோவில் போய் வருவது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நான் செல்லும்போது கூட பாதரட்சிகளை இடாமல் சென்று விட்டேன். மருத்துவமனைக்கு போனபோது நான் யோசிக்கின்றேன், நம்ம பாதரட்சை செருப்பு போட்டோமா போடலையா. ஆனால் திருப்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா சப்பல் அங்கே கிடக்கு. அப்போவே எனக்கு ஒரு மெமரி லாஸ் தொடங்கி இருக்கிறது, எனக்கு தெரியல. 3வது முறை நான் எந்த நிலையில் இருந்தேன் என்பது எனக்கே தெரியாது. என்னை யார் அழைத்து சென்றார்கள், எப்படி அழைத்து சென்றார்கள், எத்தனை மணிக்கு சென்றார்கள் என்பது எல்லாமே எனக்கு தெரியாது. இது அடுத்தது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. அதற்கு முன்பாக 2-3 நாட்கள் நான் கண்களை திறந்து பார்க்கிறேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடப்பதை போல காணப்படுகிறதே ஒழிய நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியாது. 5ஆம் தேதிக்கு அதிகாலையிலே நான் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு நினைவு வர தொடங்கியது. அவரிடத்தில் ஒரு காரியத்தை மட்டும் நான் கேட்டேன், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை உம்முடைய வேலை செய்வதற்காக வச்சுருங்க, இல்லை நான் வந்த வேலை முடிஞ்சோன்னே என்னை கூப்பிட்டுருக்காங்க. 55 வருஷம் இந்த ஃபீல்டு ஒர்க் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மக்களுடைய நிலை என்னன்னு தெரியுது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் இல்லாமலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. மக்களை தங்கள் வசப்படுத்தி என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறார்களே ஒழிய விசுவாச வாழ்க்கையிலும் மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் யாருக்குமே இல்லை. ஒரு கூட்டம் இருக்கிறது, 90% பேர் முரட்டாட்டம் உள்ளவர்கள். அதாவது ஒரு நல்ல சிநேகம் இல்லாத மனிதர்களாக காணப்படுகின்றார்கள். ஏறத்தாழ உலகத்தில் எல்லா இடத்துலையும் நான் சர்வே பண்ணிட்டேன். இந்தியாவிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ரோமர் 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வசனங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க. நான் எப்பவுமே ஆண்டவருடைய பெயரை உச்சரிப்பதற்கு மிகவும் நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நான் பேசுவதில் தவறு ஏற்பட்டால் என்ன நடக்கிறது? ஆகினாலே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அதில் 90% பேர் 90% மக்கள் என்ன செய்கிற உலகம் முழுவதுமே அவர்களும் பரலோகம் போக மாட்டாங்க, அவங்கள நம்பி இருக்கிறவங்களையும் பரலோகம் கொண்டு போகிறதுக்கு வழி செல்ல மாட்டாங்க. அதில் ஒரு 10% ஜனங்கள் உண்மையாகவே கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், புதிய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இந்த 90% மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த 10% மக்களை புறக்கணித்து விடுவார்கள். அதாவது அவர்கள் செய்கிறது தான் சரி என்று அவர்கள் பேசிக்கொள்வார்கள். வேதம் சொல்வது வேறு, அவர்கள் சொல்வது வேறு. அது மாதிரி இன்னொரு கூட்ட ஜனங்கள் இருக்கார்கள். நான் நேற்றைக்கு தான் போயிட்டு வந்தேன் பரலோகம், தேவனை பார்த்துட்டு வந்தேன். அவர் மேகத்தில் அப்படியே மேகம் ஊர் அப்படியே மேகமாக மூடிடுது, அவர் முகமெல்லாம் தெரியல. அந்த மேகத்துலேருந்து ஒரு கை என்னை கூப்பிடுது. நான் போனேன், அவர் என்னோட பேசினார் தமிழில். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட மனிதர் என்று யோசித்து பாருங்கள். சாதாரண ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு சாதாரண கொத்தனார் தான், கட்டட வேலை செய்கின்றவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாட மாளிகைகள் மன்னர்களுக்கு இருந்தது, செல்வந்தர்களுக்கு இருந்தது, சராசரி ஜனங்களுக்கு இல்லை. அவங்க போகிற இடத்துல டென்ட்டு போட்டுக்குவாங்க. இன்றைக்கும் கூட டென்ட்டு போடுற மக்களை நம்ம பார்க்குறோம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் அங்கே டென்ட்டு போட்டு குடியிருப்பாங்க. அங்கே இருந்துட்டு வெளியே போய் வேலை செய்வாங்க, மறுபடியும் டென்ட்டை பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட கூடார வேலையை செய்கின்றவராய் காணப்பட்டார் பவுல் அப்போஸ்தலன். கூலி வேலை செய்தார். நன்றாக யோசித்து பாருங்கள். அதாவது சிலர் என்ன செய்கிற பாஸ்டர் என்றும் போதகர் என்றும் இன்னும் என்னென்னோ பெயர்களை வைத்துக் கொள்கிறாங்க. நான் அதையெல்லாம் விரும்புகிறதே இல்லைங்க. என்னை சாதாரணமாக நீங்கள் உங்கள் சகோதரனாக கூப்பிடுங்க,
இல்லை ஒரு வேளை வயசில் கம்மியாக இருந்தீங்கன்னா நான் ஐயான்னு கூட கூப்பிடுங்க, சார்னு கூப்பிடுங்க, பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு தான் சொல்லுவேன். சிலர் உடனே என்னை பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏங்க பாஸ்டர்னா அது அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைங்களே. 41 தகுதிகள் இருக்க வேண்டும். பாஸ்டர் என்பது இங்கிலீஷ் வேர்டு. அந்த வேர்டுக்கு தமிழ் என்ன? போதகர், அதாவது மூப்பர் என்று பொருள். அந்த மூப்பருக்கு இப்போ 41 தகுதிகள் வேணும். மீசையே மூளைக்கல, அந்த பையன் பாஸ்டருங்கிறான். இன்றைக்கி உலகத்தில் ஜனங்கள் அதை விரும்புகின்றார்கள். பாஸ்டர்னு சொன்னால் தான் விரும்புகிறாங்க. நம்ம சாதாரணமாக போனோம்னா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இல்லைங்க நான் பாஸ்டர் வந்திருக்கணுங்க அப்படின்னு உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாயான தோற்றத்துக்குள்ளாக மக்களை கொண்டு போய் விட்டார்கள். இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மோசையை காணாயா, அவர் போனார், என்ன ஆனார்னு தெரியலையே, 40 நாள் ஆகிப்போச்சு, இவங்களால் தாங்க முடியல. அதனால் என்ன செய்கிறீங்கன்னா எங்களை வழிநடத்துகின்ற தெய்வங்களை காட்டுங்கிறாரு ஆரோன்ட்ட. அப்போ தங்களுக்கு பிரியமான போதகர்களை உண்டாக்கி கொள்கிறார்கள் ஜனங்கள். அதைத்தான் முதல் நூற்றாண்டிலே, அதாவது ஆரம்ப காலத்திலே நடந்திருக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்திருக்கு பாருங்கள். எங்களுக்கு பிரியமான, நாங்கள் என்ன சொல்கிறோமோ எங்களுக்கு பிரியமாக நீ செய்ய ஆரோன் அப்படிங்கிறாங்க. ஆரோனுக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறபடி கேட்கல அப்படின்னா ஆரோனுக்கு கஷ்டமாயிடும். ஜனங்கள் என்ன செய்ய சிதறி போயிடுவார்கள். அப்போ அவர்கள் எப்படியாவது ஒருங்கிணைச்சு வைக்கணுமே ஒரு இடத்துலங்கிறதுக்காக ஆரோன் அவருடைய இஷ்டப்பிரகாரமான ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குகின்றார். விக்கிரக வழிபாடு என்பது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது, முன்பே இருக்கிறது. யாக்கோப்பு யாத்திரையாகி போகும்போது ஒரு கல்லை நட்டு அங்கே எண்ணெய் வார்த்து, அங்கே இது தேவனுடைய வீடு, இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இங்கே கர்த்தருடைய மகிமையை நான் கண்டேன் என்று பெத்தேல் என்று அந்த பெயர் வைக்கிறார். அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வரும்போது, யோர்தானை கடந்து வரும்போது 12 கோத்திரங்களுக்கு லக்கத்தின்படி 12 கற்களை அடித்து வைக்கிறாங்க. இவைகள் தான் பிற்காலங்களிலே தெய்வ வழிபாடாக மாறியிருக்கிறது. எனக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எதையுமே சிந்திக்க வேண்டாம், நன்றாக யோசித்து பாருங்கள். வேதத்தை படிங்க. பைபிள் யூ கேன் ரீட் பைபிள். வேதத்தை படிங்க. நீங்கள் உட்கார்ந்து படிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 வசனத்தை படிங்க. அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி ஜெபம் பண்ணுங்க. அதை பற்றி ஆவியானவரே எங்களுக்கு இதனுடைய ஞானார்த்தத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேளுங்க. அதாவது இது ஞானார்த்தம் எங்கிட்ட இருந்தால் வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. அப்போ நான் என்ன ரெப்ரசன்டேட்டிவா? நான் தேவனுடைய விஷயங்களை வாங்கி கொடுக்கின்ற ஆளா அல்ல. நான் உங்களைப் போல சாதாரண மனிதன் தான். எனக்கும் ஞானார்த்தம் தேவைப்படும் போது நான் நிறைய வசனங்களை படிக்க மாட்டேன். 1-2 வசனத்தை படிச்சுட்டு இந்த வசனத்தில் என்ன தான் மீனிங் இருக்குது, என்ன ஞானார்த்தம் கொடுத்துருக்காரு, ஆவியானவர் என்ன இதில் மீனிங் சொல்லியிருக்காரு, பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை எப்படி எழுதியிருக்காங்க என்பதை யோசிப்பேன். இந்த நூற்றாண்டில் வாழ்கின்ற நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இங்கே இங்கே என்ன செய்கிறாங்க? தங்கத்திலே ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்குறார். அப்போ பக்தி விருத்தி அடைஞ்சதா? இல்லை, பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது. மோசி எவ்வளோ கஷ்டப்பட்டார். அங்கே 40 நாள் அங்கே இருக்காரா, சாப்பிட்டாரா சாப்பிடலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் அதுக்குள்ளாக போய் நான் தேவையில்லாத விமர்சனங்களை சொல்ல விரும்பவில்லை. அன்பான ஜனங்களே, அருமையான பிள்ளைகள், அருமையான தேவனுடைய பரிசுத்தவான்களே, உங்கள் யாவரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தயவுசெய்து யூ ப்ளீஸ் ரீட் த பைபிள். தயவுசெய்து நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று பாருங்கள். மனிதனுடைய போதனையில் நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். நான் எந்த போதனையும் சொல்லலை உங்களுக்கு, இதில் உள்ள விளக்கத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ. 6-7 ஆண்டுகள் 3 வித்தியாசமான வேதாகம கல்லூரிகளே படித்தேன். நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஆனாலும் மிதமிஞ்சியான வார்த்தைகளை பேசுவதை நான் விரும்புறதில்லை. இங்கே என்ன நடக்குது? கன்றுக்குட்டி உண்டாக்குனாங்க, வழிபாடு நடத்தினாங்க. நடந்தது என்ன? கேளிக்கை நடந்தது. அங்கே ஜனங்களை நிர்வாணமாக்கி போட்டான் யாரோன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அதான் நடக்குது. ஏறத்தாழ 90 நாட்களுக்கு மேலே நான் ஓய்வில் தான் இருக்கிறேன்.
அந்த ஓய்வில் இருக்கும்போது சில விஷயங்களை இந்த மொபைலிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். எல்லா ஜனங்களும் ஆடுவதும் பாடுவதும் தான் அதிகமாக விரும்புகின்றார்கள். தேவனை ஆராதிப்பதற்கு ஆட்டம் பாட்டம் தேவையில்லை. பணிவோடு, பிதாவே நீர் எங்களுக்கு இந்த ஞானத்தை தாரும், பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கான ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நாம் பணிந்து அவரோடு நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். நமக்கு தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்தில் கேட்க வேண்டும். இந்த வேலை நடக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த வீட்டை நான் கட்டி முடிக்க வேண்டும், இந்த பிள்ளையை நான் படிக்க வைத்து முடிக்க வேண்டும், அல்லது இந்த குழந்தையை நான் என்ன செய்ய வேண்டும், இன்னொரு வீட்டிற்கு நான் அனுப்ப வேண்டும். இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிறது, அவைகளை சரி செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல சந்ததியை தாரும் கேட்கணும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதுன்னு சொல்கிறார். என் எலும்புகள் உண்டாவதுக்கு முன்னே நீர் என்னை கண்டீன்னு சொல்கிறார். அப்போன்னு என்ன அர்த்தம்? நம்ம தாயுடைய வயிற்றிலிருந்து வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு வந்திருக்கிறோமா? இல்லை, அதுக்கு முன்னையே எலும்புகள் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை கண்டேன்னு சொன்னால், அப்போ அதுக்கு முன்னாடியே நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் இன்ன வேலைக்கு போவோம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நாம் இன்ன வேலைக்கு செய்வோம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் என்ன செய்வார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சையில் அவர்கள் ஃபெயில் ஆனார்கள். தேவனுடைய கற்பனையை மீறிவிட்டார்கள், தேவன் சொன்ன வார்த்தையை மீறிவிட்டார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் நடக்கிறது. அநேக நேரங்களில் ஜனங்கள் தேவனுடைய வேதம் என்ன சொல்கிறது என்பதை மறந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்துக்கொள்கிறார்கள். இனிமையான வார்த்தைகளை பேசுகின்ற போதகர்கள் தேவை, கண்டித்து உணர்த்துகின்ற போதகர்கள் வேண்டாம். உங்களை தேவன் இன்றைக்கி இப்போவே ஆசீர்வதிச்சிட்டார், இப்போ இறங்கிட்டு. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த மொபைலில் சார்ஜ் போடுறோமல்ல அந்த மாதிரியாமா. என்னங்க அது? எனக்கு ஒன்றும் புரியல. சார்ஜ் இறங்கிடும், அதனால் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணுமா? ஆவியானவரை என்ன பண்ணிட்டாங்க? மொபைல் சார்ஜரை மாற்றிட்டாங்க. இப்போது இதையும் நம்முடைய ஜனங்கள், நம்முடைய அப்பாவி ஜனங்கள், பாவப்பட்டவர்கள், ஒன்றுமே தெரியாமல், பெரிய கல்விமான்கள், நிறைய படிச்சிருக்காங்க, அப்படிப்பட்ட அநேக நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அதையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது எப்படிங்க? பரிசுத்த ஆவியானவர் எப்படி சார்ஜில் வரும்? சார்ஜ் நம்ம மொபைல் ஏற்றுற மாதிரி ஏற்றிகிட்டே இருக்கணுமா? இறங்கிடுச்சுன்னா அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஏறுறது இறங்குறது, அப்போ அவருடைய பவரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பவரை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்பப்போ குறைஞ்சிருமாமா, அப்பப்போ சார்ஜ் ஏற்றிக்கணுமா. சார்ஜ் ஏற்றுறதுக்கு இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும். அது கூப்பிடுவாங்க உடனே. நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றிட்டு போயிடலாம். மாதத்தில் 2 தடவை 3 தடவை ப்ரோக்ராம் வச்சுருவாங்க. இந்த தேதியில் நாங்கள் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சார்ஜ் ஏற்ற போகிறோம், வந்துடுங்க, சார்ஜ் ஃபுல் பண்ணிக்கலாம். எனக்கும் இதை பற்றி நான் நிறைய நேரங்களில் ஆலோசிக்கிறேன். 14வது வயதில் நான் வேதாகமத்தை படிக்க போனேன். 55 ஆண்டுகளாக நான் இந்த விஷயங்களை பற்றி ஆலோசிக்கின்றேன். கிறிஸ்துவின் பெயரிலே போதிக்கின்ற மனிதர்கள் அநேக கிறிஸ்தவர்களை தங்களுடைய அடிமைகளாக்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவன் ஒரு மருத்துவரிடத்தில் போகும்போது அந்த மருத்துவர் சொல்லுவார், நான் சொல்கிற இந்த அளவின்படி தான் நீங்கள் சாப்பிடணும், வேறு டாக்டரை போய் பார்த்துட்டிங்கன்னா செத்து போயிடுவீங்க. அநேகருக்கு நான் அந்த ஆலோசனையும் சொல்லியிருக்கேன். ஹெர்பல், அதாவது உணவுப் பொருள் மூலமாக சில வியாதிகளை சரி செய்ய முடியும். நம்ம அந்த உணவுப் பொருளை கரெக்டாக நம்ம எடுக்காதனால இந்த வியாதிகள் உண்டாகிறது என்று சொன்னால் அதை யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போகணுங்க, டாக்டர் சொல்கிறபடி தான் கேட்கணுங்க. நாங்கள் வேறையெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோதாங்க, டாக்டர் மறுபடியும் சேர்த்த மாட்டாங்க. ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க ஜனங்களை, கிறிஸ்தவ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சிலர் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே அடிமைகள் ஆக்கி வச்சுருக்காங்க. எங்கேயுமே நீங்கள் போயிடாதீங்க, இதை மட்டும் கேளுங்க, வந்துடுங்க, ஆவியானவரை சார்ஜ் ஏற்றிக்கலாம் ஃபுல்லாக. அப்போ என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. மொபைலில் 100 பாயிண்ட் சார்ஜு,
10 பாயிண்ட் இருந்தால் கூட பேசலாம். அந்த மொபைலை கூட அந்த பவரை வந்து மனிதன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். 10 பாயிண்ட் இருந்தாலும் கூட பேசலாங்கிற அளவுக்கு. ஆனால் இவங்க சொல்கிறது என்ன, ஆவியானவரை ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. அதனால் மாதத்தில் 3 ப்ரோக்ராம் வச்சுருவாங்க. அந்த 3 ப்ரோக்ராம் போயே ஆகணும். ஆனால் இந்த ஜனங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஏதாவது நிவாரணம் பெற்றிருக்கிறார்களா? இல்லையே. அருமையான தேவனுடைய ஜனங்களே, எனக்கு அன்பானவர்களே, தாழ்மையோடு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து நீங்கள் வேதத்தை வாசிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க. நிறைய பேருக்கு நான் இந்த ஒரு புக்லெட் கொடுக்குறேன். அதாவது 66 புஸ்தகங்களை தொகுத்து ஒவ்வொரு புஸ்தகமாக வெளியிடுறாங்க. அப்படிப்பட்ட நூல்களை கொடுக்குற எதுக்காகன்னா, நீங்கள் வேதத்தை மட்டும் படிக்கிறதோட இதையும் சேர்த்து அந்த வேத வசனங்களை படித்து பாருங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்காதீங்க, கொடுத்துருங்க என்கிட்ட. இது தனி நபருடைய புஸ்தகம் அல்ல, இது வேதாகமம் சம்மந்தப்பட்டது. இது நாட் ஃபார் சேல். இது வியாபாரத்துக்காக நான் செய்யலை, ஊழிய வளர்ச்சிக்காகவும் விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்காக இது கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தயவுசெய்து இதை படிங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிங்க, ரொம்ப நேரம் ஒதுக்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் போய் கேட்டோம்னா ரொம்ப பிஸியாக இருக்கணுங்க. இன்று காலையில் ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப அன்பானவங்க. 20 வருஷத்துக்கு பின்னாடி அவங்கள சந்திக்கிறேன். அப்படிங்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஐயோ வாங்க, எத்தனை நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு கூப்பிட்ருக்கணும். அதை கூட செய்யலை. அவங்க மாடியில் இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 வார்த்தையோடு அனுப்பிட்டாங்க. இல்லைங்க இப்போ நேரம் இல்லைங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க. ஏங்க நான் என்ன சொன்னேன், சரி பரவாயில்லைங்க, ஒரு 2 செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறேன். இல்லை பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு வாங்க. பாருங்கள். ஆனால் ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் உட்கார்ந்தாங்கன்னா மணிக்கணக்கில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. அது அவர்கள் கிறிஸ்துவின் பெயரில் ஆடுவதும் பாடுவதும் ஆட்டம் போடுவதும் கூத்து நடத்துவதை எல்லாம் பார்த்து கொண்டே பொறுமையாக உட்கார்ந்துருப்பாங்க. நேரடியாக அவர்களை சந்திக்கிறேன், நேரடியாக பேசுகின்றேன். அட்லீஸ்ட்டு ஒரு 2 செகண்டுங்க, ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போகல. ஏன்னா உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். நீ அதிகமான அலப்ப வேண்டாம் வார்த்தைகளை போட்டுன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுறதுன்னா நிறைய நேரத்தில் நிறைய வார்த்தைகளை போட்டு அளப்புறது அல்ல. அப்படி செஞ்சால் மட்டும்தான் இவர் தான் பெரிய பாஸ்டரு, இவர் தான்ப்பா நிறைய பெரிய ஊழியக்காரரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்ல, அவரிடத்தில் நாம் 2 வார்த்தைகள் கேட்டால் போதும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சரியாக ஞாபகம் வரும்போது நான் கேட்ட 2 காரியம்தான். பிதாவே உமக்கு சித்தமானால் நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நீ தீர்மானம் வைத்திருந்தால் என்னை வச்சிருங்க. இல்லை நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நீ செஞ்சுட்டேன், நீ வந்துருன்னு கூப்பிட்டா நான் வந்துடுறேன். இங்கே இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர், அங்கே வந்தாலும் உங்களோடு நான் இருக்கிறேன். எல்லா நேரத்திலையும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் வேண்டினேன். 5ஆம் தேதி காலையில் பெரிய மருத்துவர் வருகிறார். குட் மார்னிங் சத்யராஜ், நல்லா இருக்கீங்க? நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க சத்யராஜ், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, எதுவுமே இல்லைன்னு அவர் என்னுடைய சொல்கிற. அவ்வளோ பெரிய டாக்டர், மருத்துவர்னா அவர் சாதாரண மனிதனே இல்லை, மாபெரும் மருத்துவர், மாபெரும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகின்ற மனிதர் அவர். அப்படிப்பட்டவர் என்ன செய்கிற உடனே என்னை 2 சொல்கிற பிடிச்சி என்னை தூக்கி நிறுத்துறாரு. என்னால் எந்திரிக்க முடியாது. தூக்கி நிறுத்தி என்னை அவர் சொல்கிற பிடிச்சி என்னை வெளியே மெதுவாக கூட்டிகிட்டு போகிறார். வாங்க நடந்து வாங்க, ஒன்றும் பிரச்சனை, அப்படி உட்காருங்க, இங்கே உட்காருங்க. அவர் என்னை உட்கார சொல்லிவிட்டு அவர் நின்றுட்டு பேசுகிறார். நான் தான் நின்றுட்டு கேட்கணும், மருத்துவர் உட்கார்ந்து பதில் சொல்லணும். ஆனால் என்னுடைய பெரிய மருத்துவர் என்ன செஞ்சாருங்க, அவர் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்துவ செய்திகளை பல முறை பேசுகின்றவர். ஆனால் மருத்துவத்தையும் அவர் செய்கின்றார். லூக்கா பவுலோடு இருந்த ஒரு மருத்துவர், அருமையான புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் கடைசி வரை பவுலோடு இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தையும் அவர் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை நான் சந்திக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். நிச்சயமாகவே அந்த நாட்களிலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் எனக்காக வேண்டுதல் செய்தார்கள். நிறைய நேரங்களில் என்னை கேட்பாங்க, என்னங்க நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுமா, நீங்கள் தான் எங்களுக்கு பண்ணிடலீங்க. விசுவாசிகள் ஜெபித்ததுனாலே பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார். அருமையான என்னுடைய விசுவாசிகள், அன்பானவர்கள், நண்பர்களாக இருந்தவர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் அநேகர் எனக்காக வேண்டுதல் செய்தார்கள். இந்துக்கள் வேண்டுதல் செஞ்சாங்க, முஸ்லீம்ஸ் வேண்டுதல் செஞ்சாங்க.
கேரளாவிலேருந்து பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் 2 பேருமே. அவங்க தெய்வத்தோட படத்தை போட்டு அனுப்புகிறாங்க. என்னென்னு, நாங்கள் எங்கள் சாமிக்கிட்ட வேண்டுறோம், சத்யராஜ் நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வருவீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு முஸ்லீம் சொல்கிறாரு, சார் நான் இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு பள்ளிக்கு போனேங்க, பள்ளியில் போயிட்டு உங்களுக்காக துவா பண்ணேங்க சார்ங்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் வேண்டுதல் செய்தார்கள். அவருடைய ஜெபத்தினாலே இன்றைக்கும் நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சக்தியினால் அல்ல, என்னுடைய நீதியினால் அல்ல, நான் நீதிமான் என்பதினால் அல்ல, உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய அன்பினாலே என்னை தேவன் மறுபடியும் உங்களிடத்தில் தந்திருக்கிறார். ஜெபத்தினால் மட்டுமல்ல, அவர்கள் பொருளுதவியும் செய்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்தவரை. ஒரு அம்மா சொல்கிறாங்க பேசும்போது, நாங்கள் என்னங்க செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க 3 நாளாக தொடர்ந்து கால் பண்ணுறாங்க. ஐயா உங்களை பார்க்கணும். ஓகே சரிங்க, நாளைக்கு நான் வந்து அந்த பக்கம் வரும்போது உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ ஒரு சிறிய காணிக்கை அவங்க கையிலேருந்து கொடுத்தாங்க. ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்கள நேரடி சந்திக்கும் போது அவங்க என்னங்கிறாங்க, நாங்கள் என்னங்க பெருசாக செஞ்சுட்டோம், ஒன்றுமே செய்யலையேங்கிறாங்க. இதுதாங்க கிறிஸ்தவர்கள், இப்படி தான் இருக்க வேண்டும். அவர்கள் செய்தது என்னுடைய சக்திக்கு மீறிய செயல், என்னுடைய பொருளாதாரத்துக்கு மீறின ஒரு செயலை செஞ்சாங்க. வாலண்டரியாக ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, உங்கள் ஃபோன் ஜிபே நம்பர் அனுப்புங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாளே ஒரு அமௌண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக? நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வரணும், நீங்கள் நல்லாய் வரணும், நீங்கள் ஹெல்த் ரெடியாகி மறுபடியும் நீங்கள் வந்து எங்களை சந்திக்க வேண்டும் என்கிறார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான என்னுடைய கிறிஸ்துவ பரிசுத்தவான்கள் வீணாக போயிடக்கூடாது, அநேகரிடத்தில் அழல்பட்டு போயிடக்கூடாது. அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படித்தானே பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எல்லா நாளும் தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமீன்.